இறைவணக்கம் பாட திருமதி விசாலாட்சி வைரவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர். பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும். அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமில்லி அவனுடைய தேரரை வாதில் வென்றழுக்க திரு உள்ளமே பாதி மாதுட நாய பரமனே ஞாலம் நின் புகழை மிக வேண்டுந்தன் ஆலவாயில் உரைமம் ஆதியே. பொருளாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விடுதியில் நடைபெறும் முதியோர் நலன் விழாவுக்கு சிறப்புரை மன்றத்தைச் சேர்ந்த அருப்புக்கோட்டை திரு மாரிமுத்து அவர்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு மதிய உணவு வழங்க உள்ள மதகுபட்டி திரு சுப்பிரமணியன், திருமதி சரண்யா சுப்பிரமணியன், ஆஸ்திரேலியா ஆகியோர்களையும் வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், மேலாண் நிர்வாகிகள், பத்திரிகை நண்பர்கள், ஆசிரியர்கள், இறைவணக்கம் பாடிய திருமதி விசாலாட்சி வைரவன் அவர்கள் ஆகியோரையும் வரவேற்கிறேன். வணக்கம். வழங்க நமது செயலாளர் திரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளே முதியோர் நலன் காக்கும் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தலைவர் அவர்கள் வெளியூர் சென்று விட்டபடியினால் இந்த நிகழ்வினை நடத்தி செல்லுமாறு கேட்டுக்கொண்டார்கள். இன்றைய நிகழ்விற்கு அருப்புக்கோட்டை திரு மாரிமுத்து அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் மதுரை நகைச்சுவை மன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்றார்கள். அந்த நகைச்சுவை மன்றம் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நம்முடைய மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதில் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கு சிறப்பான ஒரு நகைச்சுவை பேச்சாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். வளமோடு நலமோடு நகைச்சுவையோடு என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார்கள். சிறப்பாக உரையாற்ற இருக்கின்றார்கள். அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தலைப்பு அவங்க சொன்னோன்னே, ஏன்னா இந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் போய்விடும் அப்படிம்பாங்க. சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே இயற்கை கொடுத்த கொடை. மற்ற விலங்குகளுக்கெல்லாம் அந்த சிரிக்கிற ஒரு தன்மை கிடையாது. போட்டி தினமும் வயிறு உழுங்க 10 நிமிடங்கள் சிரித்தால் அட்ரினல் சுரப்பி ஊக்குவிக்கப்படும். இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து மூளையின் அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து மூளை புத்துணர்ந்த நேரமாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நகைச்சுவை உணர்வு இருக்க வேணும். இங்கே ஒரு முறை நம்ம காசி நகரத்தார் சங்க தலைவர் லேனா நாராயணன் அவங்க வந்தாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பேர் வந்திருப்பீங்க. அவங்க சொன்னது என்ன, சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் சிரிப்போடு இருங்க. நம்மளை பார்த்தாலே பிறருக்கு இப்போ நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம். அவங்க ரொம்ப நகைச்சுவையோடு பேசுவாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு என்ன பண்ண வேண்டிய, அவங்களோட ஒன்றே பேச மாட்டோமா அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம சில பேரை பார்த்தோம்னாலே அங்கே பார்த்தாலே இங்கே தெரிச்சு ஓடிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அவருடைய பூரா சோகத்தை பூரா நம்மதிலே ஏற்றிடுவாங்க. குறிப்பிட்ட வயதிற்கு மேல் இருப்பவர்கள் கட்டாயமாக நாம் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும். நம்மையும் நம்ம நகைச்சுவையோடு இருக்கணும். இப்போ சினிமா படமே பார்த்திங்கன்னா நகைச்சுவை படம் தான் அதிகமாக ஓடும். அதனால் நம்ம அந்த நகைச்சுவை உணர்வை நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எப்பொழுதும் நகைச்சுவையோடு இருந்து பிறரையும் நம்ம நகைச்சுவைப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று அவர்கள் நகைச்சுவை என்ற தலைப்பிலே அவர்கள் பேச வந்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்றைய நிகழ்ச்சிக்கு மதிய உணவு வழங்குவோர்கள் மதகுவெட்டி திரு எஸ் சுப்பிரமணியன், சரண்யா சுப்பிரமணியன் ஆவார்கள். அந்த எனது சகோதரர் திருமுகத்தின் மகள்தான் சரண்யா. அதுபோல் தலைவர் அவர்களுடைய சகோதரி வளர்மதி அவருடைய மகளும் ஆவார். அவளுக்கு இன்றைக்கி அவருடைய வெட்டிங் டே. அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வெட்டிங் டே முன்னிட்டு அவங்க இந்த மதிய உணவு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம் அனைவரின் சார்பாக அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்த்தினை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இப்போ லைவில் போயிட்டுருக்கு, அவங்க ஆஸ்திரேலியா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேலைகளும் முடிச்சிட்டோம். இந்த லிஃப்ட் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அந்த ஒரு பில்லர் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த லிஃப்ட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வேலைகள் முடிந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் அந்த லிஃப்ட்டு முடிஞ்சிடும். மாடியில் மினி ஹால் பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த மினி ஹாலை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் நிறைய அந்த மினி ஹாலில் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப ஒரு ராசியான இடம். இப்போ இன்றைக்கி கூட ஒரு திருமணம் நிச்சயமாகுது. மேலே நீ பார்க்கும் மாற்றிக்கிறாங்க, தேங்காய் பழம் மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அதனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெட்டிங் டே அல்லது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு இது மாதிரி என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை நீங்கள் நன்றாக, ஏன்னா இது வரைக்கும் நம்ம தனியான நிகழ்ச்சிகளுக்கு நம்ம விடுதியை நம்ம கொடுத்ததில்லை, பொது நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே. ஸோ அது தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக, ஏன்னா வெளியே உங்களுக்கு தெரியும் ரேட்டெல்லாம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு. நம்முடைய நகரத்தார்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக மிக குறைவான ஒரு கட்டணத்திலே நாம் அந்த மினி ஹாலை அவளுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை நம்ம மினி ஹால் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நம்முடைய நகரத்தார் அனைவரும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. இன்று சங்கடக சதுர்த்தி நமது திருப்பரங்குன்றம் மரகத விநாயகருக்கு சங்கடக சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அன்று இங்கே பிள்ளையார் நோன்பு சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். 20ஆம் தேதி முதல் இந்த நம்ம பொரி அந்த 40 ரூபா அந்த டப்பா ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்க 20ஆம் தேதிக்கு முன்னதாகவே அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 20ஆம் தேதி முதல் அந்த டப்பா பொரி டப்பா நம்ம கொடுக்குறோம் இங்கே விடுதியில். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி பிள்ளையார் நோம்புக்கு முதல் நாள் மாலை முதல் இந்த குச்சி, பவாரங்குச்சி, அந்த பூ அதெல்லாமே கொடுக்குறோம். கொஞ்சம் ஏழியராக வாங்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா போன முறையெல்லாம் ஆரம்பத்தில் அந்த பொரி டப்பா போகலை. அப்புறம் கடைசியாக ரொம்ப பேர் கேட்டாங்க, நம்மளால் கொடுக்க முடியலை. ஏன்னா ஒரு எண்ணிக்கையில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது முன்னாலே எல்லோரும் வாங்கி அதற்கப்புறம் பத்தலை அப்படின்னு நமக்கு நேரம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. பட் கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா அவங்ககிட்டையும் ஸ்டாக் இருக்காது. அதனால் அந்த பொரி வேண்டுபவர்கள் 20ஆம் தேதி முதல் நான் வாட்ஸ்அப்பில் போடுறோம். 20ஆம் தேதி முதல் கொண்டு கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். அதுபோல் அந்த குச்சி வாங்கிக்கலாம். டோக்கன் அதாவது ஒரு நபருக்கு 10 ரூபா வழக்கம் போல தான் நம்முடைய நகர விடுதியிலே. அது அதுவும் 20ஆம் தேதியிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். எத்தனை பேர் வேணுமோ அதை கொஞ்சம் முன்னதாகவே பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது எதுக்குன்னு சொன்னால் உணவு ஏற்பாடு செய்வதற்கு அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இது சௌரியமாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமே ஆரம்பித்து சீக்கிரமே முடிச்சிடும். போன முறையெல்லாம் கிட்டத்தட்ட 9 மணி அளவில் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அந்த அளவிற்கு 7 மணிக்கு ஆரம்பித்து, அதாவது இந்த நேரமெல்லாம் நம்ம இழுக்கிறதெல்லாம் இல்லை. 7 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 9 மணிக்கு எல்லோரும் என்ன சீக்கிரம் போகணும். வெளி இடங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. நகர விடுதியிலே கலந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு தெரியும், நகர விடுதியில் எடுப்பவர்கள் நகர விடுதியில் தான் பல ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த முறை நகர விடுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சிறப்பு விருந்தினர்கள் வர்றாங்க. எப்படின்னா நம்ம ரொம்ப ஆன்மீகம் மற்றும் வெளியே சிறப்பான உடையக்கூடிய ஒரு 5-6 பேர் நகரத்தார் சமூகத்திலே மிக பெரியவர்கள் அந்த இலையை எடுத்து கொடுக்க இருக்கின்றார்கள். அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆகவே அனைத்து நகரத்தார்களும் அந்த பிள்ளையார் நோன்பு விழாவிலே கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வழங்க வந்துள்ள திரு மாரிமுத்து அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விரும்புகிறேன். இவரது சொந்த ஊர் அருப்புக்கோட்டை. மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் கடந்த 30 ஆண்டுகளாக மாதந்தோறும் முதல் ஞாயிறன்று நகைச்சுவை மன்றம் நடக்கிறது. இதனை தலைமை தாங்கி நடத்தி வருபவர் பட்டிமன்ற நடிகருமான பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். இந்த மன்றத்தில் பயிற்சி எடுத்து இன்று உலகையே கலக்கிக் கொண்டிருக்கும் அசத்தப் போவது யாரு, கலக்கப் போவது யாரு என்று கலக்கிக் கொண்டிருக்கும் மதுரை முத்து, ரோபோ சங்கர்,
இவர்களது வரிசையில் இவரும் வளர்ந்து வரும் ஒரு பேச்சாளர். மதுரை நகைச்சுவை மன்றம் தந்த ஒரு வளரும் நகைச்சுவை கலைஞர் அருப்புக்கோட்டை மாரிமுத்து அவர்கள். இவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்பாக இவர்களை கௌரவப்படுத்த திரு சொக்கலிங்கம் அவர்களை இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு டேபிளும் ஒரு சேரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அன்றைக்கே போன முறையே அவங்கள கார்த்திகை அப்போ அவங்கள கௌரவப்படுத்த வேண்டுமா நம்ம கூப்பிட்டோம். அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போவும் அவங்க வெளியே கிளம்புறாங்க. அதனால் இந்த முறை இன்று அவர்கள் செல்வதற்கு முன்பாக அவர்களை கௌரவப்படுத்த இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் மதிப்பில் அவர்களை சாலாட்சி வைரவன் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடி ஊற்றி கௌரவிப்பார்கள். சேரும் டேபிளும் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. அதை சொன்னோம், உடனே அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. சார்பாக நடக்கும் இந்த முதியோர் நலங்காக்கும் விழாவுக்கு வரவேற்பு நல்கிய சங்கத்தின் பொருளாளர் திரு லட்சுமணன் அவர்களே, வாழ்த்துறை நகரத்தார் செயலாளர் திரு எஸ் சோமசுந்தரம் அவர்களே, தலைவர் வராட்டாலும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறோம் ஆர்.எம். வைரவன் அவர்களே, மற்றும் இணைச் செயலாளர் வள்ளியப்பன் அவர்களே, துணைத் தலைவர் சொக்கலிங்கம் அவர்களே, மற்றும் நகரத்தார் சங்க நிர்வாகிகளே, எனக்கு இங்கு பேசுவதற்கு வாய்ப்புக்கு பெற்றுத்தந்த நண்பர் திரு எஸ்.டி. சுப்பிரமணியம் அவர்களே, அவரை பற்றி சொல்கிறோன்னா ரொம்ப நல்லா சொல்லலாம். எங்கள் நகைச்சுவை மன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினராக இருக்காங்க. அதாவது என்னை போன்ற ஒரு வளரும் கலைஞர்கள் திறமை இருக்கிற அவங்க முன்னேறதுக்காக ரொம்ப பாடுபடுவர். நல்ல ஆலோசனைகள் வழங்கி இப்படி செஞ்சால் நீங்கள் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தவர் தான் எங்கள் எஸ்.டி. சுப்பிரமணியம் அவர்கள். அவருடைய ஆலோசனை பேரில் மதுரை முத்து, ரோபோ சங்கர், அரவிந்த் இப்படி எத்தனையோ பேர் உயர்ந்திருக்காங்க. அவர் ஒரு ஏணி மாதிரி, ஏணியில் ஏறுறவங்க மேலே போயிடுவாங்க, ஆனால் ஏணி அப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட குணம் கொண்டு அடுத்தவரை முன்னேற்ற ரொம்ப அவருக்கு நல்ல மனசு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது, அடுத்தவர் நலனை நினைப்பதற்கு ஆயுள் முழுதும் சுபதினம்பாங்க. அது மாதிரி அவர் எஸ்.டி. சுப்பிரமணியம் ஆயுள் முழுதும் சுபதினம் தான். இப்படி ஒரு முதியோர்களுக்காக விழா நடத்துறது நான் எந்த சமூகத்திலும் பார்த்ததில்லை. நகரத்தார் சங்கத்தில் தான் பார்க்குறோம். ஒவ்வொருவரும் முதியோரை பார்க்கும்போது முதியோர் மாதிரியே தெரியல, பூரா இளமையானவங்களாக இருக்காங்க, மூஞ்சியில் முகம் வளர்ச்சியோடு இருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தா சோகமாக இருப்பாங்க வைப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, எல்லாருமே முதியோர் கிடையாது, எல்லாருமே இளைஞர்கள் தான். அவங்க வீட்டில் கொஞ்சம் அதான் இளமையில் நம்ம சம்பாதிச்சு நல்லா வேலையில் இருந்து சம்பாதிச்சு வளமோடு வாழ்வோம். ஆனால் முதுமையில் தான் நமக்கு ஆதரவு வேணும். அந்த மாதிரி வீட்டில் தனிமையில் இருப்பாங்க, ஒரு சோகத்தில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த நகரத்தார் இந்த விழாவெல்லாம் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சி தான். மாதம் நடத்துறீங்களா? மாதம் நடத்துறது ரொம்ப சிறப்பு. இந்த முதுமையொட்ட காலத்தில் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இளமையில் நம்ம எப்படிலாம் இருந்துக்கலாம். அதனால் இந்த நகரத்தார் சங்கத்துக்கு மீண்டும் ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன். வளமோடு நலமோடு நகைச்சுவையோடு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. அவர் சுப்பிரமணியன் சார் தான் இந்த தலைப்பு கொடுத்தார். நல்ல தலைப்பு தான். இந்த வளமோடு நலமோடு நகைச்சுவையோடு இருந்தால் நம்ம எப்போயுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி இருக்கோமா? அதான் கேள்வி. இளமையில் நல்ல வளமோடு இருப்போம், முதுமையில் தேவையில்லாத நோய்கள்லாம் வரும். அப்போதான் நம்ம நலமாக இருக்கிறோமா ஒரு கேள்வி வருது. இந்த நலமாக இருக்கும்போது நோய் பெரும்பாலானுக்கு வர்றது இந்த சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி தமிழ்நாட்டில் ஆட்டி பிறகு இந்தியாவில் தலைநகரம்னு வேறு சொல்கிறாங்க.
இந்த நோய் எதனால் வருது? 1 மனச்சிதைவு, 2 உணவு கலாச்சாரம், 3 உடற்பயிற்சி. இந்த 3 நல்லா நம்ம இருந்தால் நோயிலிருந்து கொஞ்சம் பாதுகாத்து இருக்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சர்க்கரை வியாதி வந்தவங்களாம் சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க, நான் அரிசியை சாப்பிட்றதில்ல, அரிசியை தவிர்த்துட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 1000 வருஷமாக அரிசியைத்தான் சாப்பிட்டு நலமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏன் இந்த சர்க்கரை வியாதி வந்தது? ஏன்னா அரிசியாக இல்லை. நம்மகிட்ட எத்தனையோ வகையான அரிசி இருந்தது, ஆயிரக்கணக்கான வகையாக அரிசி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறது என்ன, ஒரு 30-40 அரிசி வகை தான் இருக்குது. அத்தனையும் மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருந்தது. பால் ஊட்டும் தாய்மாருக்கு புளியடிச்சாஞ்சம்பா, கருத்தரிக்கும் பெண்களுக்கு கருங்குருவை அரிசி சம்பா, நீரிழிவு நோயாளிக்கு மணிச்சம்பா, நோஞ்சான் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா. இப்படி வகை வகையாக இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அரிசி. அதையெல்லாம் மறந்துட்டோம். அதுபோக சிறுதானியங்களை இப்போ எப்போவுமே மறந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கப்படுத்திட்டு வர்றோம். சிறுதானியம் சாப்பிட்றது பழக்கப்படுத்திட்டோம். கம்பு, கேப்பை, சோளம், தேனன்னு வகை வகையாக இருக்குது. ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் நம்ம பசியாக ஆற்றக்கூடாதோடு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அது கொடுக்குது. தினையை எடுத்துக்கிட்டால் அதில் பீட்டா கார்டின் அதிக அளவு இருக்குது. கம்பரிசி எடுத்துக்கிட்டால் 8 மடங்கு இரும்பு சத்து இருக்குது, 20 மடங்கு கால்சியம் சத்து இருக்குது. சோளம் ஊட்டச்சத்து நிறையா இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே குதிரைவாளி, சேனை, சாமைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் நம்ம மறந்துட்டோம். அத்தனையும் மறந்துட்டு குளுக்கோஸ் என்ற மாவு போர்வையில் அரிசின்னு சாப்பிட்டதுனால வந்த விளைவு தான் இந்த சர்க்கரை வியாதி. அதனால் நம்ம பாரம்பரிய உணவும் சிறுதானியங்களும் சேர்த்துக்கிட்டா நம்ம நலமாக இருப்போம். இந்த பாரம்பரிய சிறுதானியத்தை நம்ம இளைய தலைமுறைக்கும் சொல்லித்தரணும். இப்போயே சொல்லி கொடுத்தாத்தான் பிற்காலத்தில் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ சர்க்கரை வியாதிக்கு வர்றது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற உணவு கலாச்சாரத்தில் தலை சிறந்த உணவு யார்கிட்ட கேட்டாலும் புரோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டா ஊருக்கு தலை வச்ச மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேராக இருக்குது. விருதுநகர் புரோட்டா, மதுரை புரோட்டா, அப்படி இப்படி பேர் விட்டுருக்கு. இந்த புரோட்டா செய்யறதுக்கு மைதா மாவு கோதுமையிலேருந்து பிரித்து எடுக்கும்போது எவ்வளவோ ரசாயனங்கள் அதை கலந்து வெள்ளையாக்குறாங்க. அதை நம்ம பார்க்குறது இல்லை. ஒரு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர், மதுரை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஒரு ஆராய்ச்சி செஞ்சாராம். ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள புரோட்டா மாவை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு அதில் ஒரு அலாக்சான்னு ஒரு பொருள் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. இந்த அலாக்சான் என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ விஞ்ஞானிகள்லாம் மருந்து, சர்க்கரை வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சா முதல்ல எலிக்கு பயன்படுத்தி அது பயன்படுத்தான்னு பார்த்துட்டா மனுஷனுக்கு பயன்படுத்தாங்க. அந்த எலிக்கு சர்க்கரை வியாதி உண்டாக்கணும். ஆனால் சர்க்கரை வியாதி எப்படி உண்டாக? எலிக்கு கல்யாணம் முடித்து அது டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இவ்வளோலாம் செஞ்சு அதுக்கு சர்க்கரை வியாதி வர வைக்க முடியாது. நாளைக்கே அதுக்கு சர்க்கரை வியாதி வரும்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் பேர் தான் அலாக்சான். ஆக நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற புரோட்டாவில் சர்க்கரை வியாதிக்கு தூண்டக்கூடிய அலாக்சான் மருந்து இருக்குது. அதனால் புரோட்டாவும் நம்ம கெடுதல் தான். சர்க்கரை வியாதிக்காரங்கள்லாம் ஒன்று சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் வெள்ளை சர்க்கரை நிப்பாட்டிட்டோம், சுகர் ஃப்ரீன்னு மாத்திரை தான் சாப்பிட்றோம் அப்படின்றான். அந்த சுகர் ஃப்ரீன்னு மாத்திரையும் ஒரு 150 டிகிரிக்கு மேலே காய்ச்சி எவர்சிலோ டேப்லெட் குடிக்கும்போது புற்றுநோய்க்கு உண்டான காரணி உருவாகுதுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு பாதுகாப்பான உணவு பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்களும் இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும். அதான் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் செக் பண்ண போனார். அவரை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்திருக்கு, தினம் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணுன்னாரு. இது நடக்கிற காரியமான்னார். நீங்கள் நடக்கலைன்னா உங்களுக்கு காரியம் நடக்கும், பரவாயில்லையான்னாரு. நம்மளோட ஒவ்வொரு பேரையும் ஆண்டவன் அரிசியில் 40 வயசு வரைக்கும் அரிசியில் எழுதி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் கோதுமைக்கு மாற்றிடுறோம். இப்படித்தான் நம்ம உடல்நிலை இருக்குது. அதனால் காலார நடந்து வயிறார சாப்பிட்டு கண்ணால் தூங்கி மனசார சிரித்தா எந்த நோயும் நம்ம அணுகாது. ஆனால் நம்ம மனசார சிரிக்கிறோமா? சிரிக்கிறதே இல்லை. ஒருத்தர் பொறாமப்பட்டு இருக்கோம், அவன் நல்லா இருந்தால் இவன் நல்லா இருக்கானே அப்படி இருக்கோம். குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்கிறோமா?
இதுவே வளர்ந்தா பிறகு மனுஷன் 15 தடவை தான் சிரிக்கிறான், ஆராய்ச்சி சொல்லுதான். ஏன் காரணம்? வளர வளர சிரிக்கிறோட தன்மை இறுகி போயிடும், மனசில் இறுகி போயிடும். அந்த இறுகி போன சிரிப்பை வெளிக்கொண்டதுக்கு தான் சோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. சிரிப்புக்கும் சோக்குக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஒரு கிளுகிழப்பை எடுத்துகிட்டு ஒரு குழந்தை முன்னாடி ஆட்டினா அது சிரிக்கும், அது ஒரு சோக்கா, அது ஒரு செயல். ஆனால் அந்த கிளிப்பில் எடுத்து ஒரு தாத்தா முன்னாடி ஆட்டினா கம்பெடிக்கு அடிக்க வந்துடுவார். அப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டான். அதனால் எப்போயுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உலகத்திலே 2 பேருக்கு, அதாவது சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரதான். அதனால் இங்கே நிறைய தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, போகும்போது ஒரு கிளுகிழப்பு வாங்கிட்டு போங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி ஆட்டுங்க. அவர் சிரிச்சிட்டா ஒன்றும் இல்லை, இல்லைன்னா இசிசி எக்ஸ்ரே அப்படின்னு எடுக்க வேண்டியிருக்கும். உலகத்தில் 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. 1 பைத்தியக்காரன், 2 நரிக்கிறவங்க. ஏன்னா இந்த 2 பேருக்குமே எந்த வித கவலையும் பட மாட்டாங்க. இப்போ நான் டாக்டர்னா அவங்க சொல்லுவாங்க, இன்ஜினியர்னா டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அப்படி பைத்தியம் சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நேரு பிரதமர் இருக்கும்போது விசிட் போனாராம். ஒரு ரூமுக்கு போய் பார்த்தாரு. அங்கே ஒரு பைத்தியம் கிட்ட கேட்டான், ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னா, நான் தான் இந்த நாட்டுக்கு பிரதமர். அப்படி சொல்லிட்டு தெரியாத, அப்படி சொன்னதுனால தான் என்னையை பிடிச்சி கொண்டு உள்ளே விடுறாங்க அப்படின்னாரு. அடுத்த ரூமுக்கு போனாரான். அங்கே ஒரு பைத்தியம் சோத்தில் காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன். 10 நிமிஷம் பார்க்குறாரு, கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் எப்போ ஒன்றும் கேட்கலையான்னாரு. இவர் காது வச்சு பார்த்தாரு, ஒன்றும் கேட்கலையா. அவன் நான் 1 மணி நேரமாக காய்ச்சி காதுறேன், எனக்கே கேட்கல, உனக்கு கேட்குமா அப்படின்னாரு. அதை சிரித்து இப்படி தான் எங்கள் நகைச்சுவை மண்டலத்தில் ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் பேசுவோம். அவர் சுப்பிரமணியன் சொன்னார், இவர் சிரிக்க பேசுவார்னு அறிவிப்பில் சொல்லிட்டார். நான் பேசிட்டு இறங்குறேன். ஒரு பையன் வந்து கேட்டான், ஆமாம் சிரிக்க பேசுவான்னு சொன்னாங்க, எப்போ பேச போகிறீங்க என்னான்னு. நகைச்சுவையாக அவனுக்கு என்னென்னே தெரியலை. நகைச்சுவை உணர்வு ஒருத்தர் மேலோங்கி இருந்தால் இந்த மனச்சிதைவினால் வர நோயும் உணவுனால நோயும் அது சரி பண்ணுற நோய் இந்த சிரிப்பு ஒன்று தான். அதனால் எப்போவுமே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கலகலான்னு சிரிக்கிறா, அதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான். இப்போ உள்ள சிரிக்கிறதுக்கே இல்லை, எல்லாம் செல்லை போன பார்த்துட்டு முன்னு இருக்காங்க, பக்கத்தில் இருந்தாலும் பேச மாட்டேங்காங்க, அடுத்து இருந்தாலும் பேச மாட்டாங்க, செல்லுலேயே மூழ்கியிருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தான செயல் தான். ஒரு குடும்பம் ஒரு ஜூவில் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க, குடும்பமே சுற்றி பார்த்துட்டாங்க. ஒரு 15 வயசு பையன் ஒரு புலிக்கொண்டு முன்னாடி போய் 2 மணி நேரமாக ஊற்று பார்த்துட்டே இருக்கான். பக்கத்தில் இருந்த நரி, என்னடா 2 மணி நேரமாக ஊற்றே பார்த்துட்டான்னு ஆச்சரியப்பட்டுது. புலிக்கு டென்ஷன், கம்பி கையில் கையை விட்டு ஓங்கி ஒரு அரைஞ்சு மயங்கி விழுந்துட்டான். குரங்கு பக்கத்தில் உள்ள நரி சொன்னது, நண்டி கட்ட புளிய உனித்தானே 2 மணி நேரம் பார்த்தான், அவனை போய் அடிச்சிட்டிய அப்படின்னாரு. வாயை மூடு. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, 2 மணி நேரம் என்னைய பார்த்தான், பார்த்துட்டு எம்மாம்பரிய பூனைங்கிறான். 1000 வேலை இருக்கட்டும், 1000 டிகிரி வாங்கட்டும், 1000 சம்பாதிக்கட்டும், மனுஷனாக பிறந்தா சிரிக்கலைன்னா எந்த பயனும் இல்லை. இப்படித்தான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க கேட்டாங்க, காப்பிக்கு சக்கரை போடவா வேண்டாமா? வேண்டான்னு சொன்னேன். அவங்க முதல்ல சிரிப்பு பூத்து குழங்குது. என்னான்னு கேட்டு, எனக்கு அந்த நோய் இருக்குன்னா, நமக்கு இருக்கிற நோய் அடுத்தவங்க வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த சிரிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனால் 3 கிரைண்டர் இருந்தது. என்னப்பா 3 கிரைண்டர் இருக்கா அப்படின்னு கேட்டோம். இது இந்த மாவை அரைக்கிற கஷ்டப்பட்டு முத கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்போ வாங்கினது அப்படின்னு. சரி, 2வது அது ஒரு ட்ரில் மாவை அள்ள வேண்டியதில்லை, அப்படியே சாச்சா போதும் மாவு வந்துடும் அப்படின்னாரு. 3வது இதை மாவு அரைச்சி எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடலான்னு. சரி, கையில் என்ன பாக்கெட்டு, வரும்போது மாவு பாக்கெட்டு வந்துருந்தேன். 3 கிரைண்டர்னும் மாவு பாக்கெட்டு வந்தேன். அதாவது துன்பத்திலும் மகிழலாம். சில பேர் இன்பத்தையே துன்பமாக நினைப்பாங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னாரு. அதனால தான் சில ஸ்கூலில் வாத்தியார் வரும்போது சிரிப்பாங்க, ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் தான். ஒரு 3 பேர் ட்ரெயினில் பயணம் ஆகிட்டு இருக்காங்க. 3 பேர்த்துக்குள்ள ஒரு போட்டி வந்தது, யார் பணக்காரன் அப்படின்னு. ஒருத்தன் இருந்தால் ப்ரீபேஸை திறந்தான், ஒரு 500 ரூபா நோட்டை சுருட்டான், புகையாக விட்டு அவன் செல்வாக்க காட்டினான். 2வது ஒருத்தன் ப்ரீப்கேஸை திறந்து 2 500 ரூபா நோட்டை சுருட்டி அவன் புகையாக விட்டான்.
மூணாவது ஒரு சின்ன கொஞ்சம் வயசு பையன் ப்ரீப் கேஸை திறந்தான், 1,00,000 ரூபான்னு செக் பூஸில் எழுதான். அவன் சொல்லிட்டான், புகையாக விட்டான். யார் பணக்காரன்னு தெரியுமா? எந்த வித நஷ்டமும் அடையாமல் பணத்தை பாதுகாக்கணும், அவன் தான் பணக்காரன். பிள்ளைகளுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க சொல்லி சுதந்திரமாக விட்டாலே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி டிவி பார்த்துருக்காங்க, கார்ட்டூன் படம் ஓடிட்டுருக்கு. என்னடா இது குடும்ப கோளாறா, எல்லாருமே கார்ட்டூன் படம் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சா கடைசியில் தான் தெரியுது ஒரு 3 வயசு பையன்ட்ட ரிமோட் இருக்குது. அவன் குடும்பத்தையே இப்போ வீட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கான். எப்போ யாரை பார்த்தா ஒரு நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கும் மகிழ்ச்சி நமக்கும் மகிழ்ச்சி. இப்போ ஒரு சேட்டு கல்யாணம், அவர் வட்டி கொடுத்து வாங்குறவர், அவர் போய் வாழ்த்துனாங்க, வானம் நிலவும் போல் நகையும் ஜதும் போல் அப்படின்னு பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளை மூஞ்சியில் மகிழ்ச்சியே இல்லை. உடனே நான் போய் வாழ்த்து, அசலும் வட்டியும் போல் வாழ்கிறேன். அவங்க முதல்ல சிரிப்பு அப்படி இருக்குது. பண்டிகை காலம் வந்தால் பொண்ணுங்கள்லாம் ஜவுளி எடுக்க போய் 5 நிமிஷத்தில் புடவை எடுத்துட்டா சந்தோஷப்படாதீங்க, அந்த புடவை வேறு யாருக்கோ கொடுக்க போகிறான்னு அர்த்தம். இப்படி தான் ஒரு கணவன் மனைவி ஒரு ஜவுளி கடைக்கு போய் புடவை எடுத்துருந்தார். ஏன்னா இவர் கொஞ்சம் தள்ளி இருந்தார். அந்த அம்மா எடுத்து, ஏங்க இந்த புடவை வேண்டாம், இந்த இது அங்கிட்டு வச்சுருந்தார். இன்னொரு புடவை எடுத்து, ஏங்க இந்த புடவை எடுத்துக்கோண்ணேன், இந்த 2டையும் பில் போடுறேன். என்னம்மா அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிச்சது. எல்லாம் செலவெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு நம்ம மனசு எப்போயுமே இல்லாததுக்கு தான் இயங்கும். சைக்கிளில் நடந்து ஓடினா சைக்கிள் போகும், சைக்கிள் ஓடினா ஸ்கூட்டர் இயங்குவான். ஆனால் இப்படித்தான் ஒருத்தன் நடந்து போனவன் சைக்கிளுக்கு ஆசைப்பட்டு சைக்கிள் வாங்கினான். சைக்கிள் வாங்கிட்டு ஸ்கூட்டருக்கு ஆசைப்பட்டான். ஸ்கூட்டர் வாங்கி காருக்கு ஆசைப்பட்டான். இப்படி கார்லேயே போய் அவனுக்கு தொப்பையும் தொந்தியுமா ஆயிடுச்சு. நேராக ஜிம்முக்கு போனான். அங்கே ஓடாத சைக்கிளை ஓட்டுறாடின்ட்டான். இதை முதலே அவன் அந்த தடவை வந்திருக்குமா? ஒரு வீட்டுக்கு திருட வந்துட்டான். அவன் அந்த வீட்டு ஓனர்கிட்ட சாவி எடுக்கிறதுக்காக திருச்சி வர்றான். அவர் எந்திரிச்சு பார்த்தோன்னு அவனை ஓங்கி அரைஞ்சி, என்னடா தொழிலுக்கு புதுசாகினான், தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சான்னு. எந்த வீட்டிலடா ஆம்பட்டை பீரோ சாவி இருக்கும்? அதான் பட்டிருக்கால, வலது பக்கம் பீரோ சாவி இருக்குது, எடு. பீரோவில் 1000 ரூபா இருக்குது, நீ ஒரு 700 ரூபா வச்சுக்கோ. கஷ்டப்பட்டவன், எனக்கு ஒரு 300 ரூபா இருக்குது, 3 நாளில் படாத பாடு வர்றேன் அப்படின்னா. சே, நம்ம வெளியே தான் கஷ்டப்படுறோம், இவன் வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு 1000 ரூபா அவன்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டான். என்னடா அப்படின்னா, எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அது மாதிரி பயணங்கள் நல்லா நகைச்சுவை எதிர்பார்க்குறான். டெல்லியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒரு அர்ஜெண்ட்டாக போக வேண்டியது. உடனே அவன் கரண்ட்டு புக்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ரிசர்வேஷன் பண்ணி தான் வர முடியும். சரி, அர்ஜெண்ட்டாக போனதால போய் 8 மணிக்கே 10 மணி ட்ரெயினுக்கு 8 மணிக்கே வரிசையில் நிற்கிறான். டிக்கெட் எடுக்க முடியல. சரி, மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சு ட்ரெயினில் ஏறிட்டான். என்ன ஃபைன் தான் போடுவார், கட்டிடுவான் அப்படின்னு ஏறிட்டான். 2 ஸ்டேஷனுக்கு அப்புறம் டிடிஆர் வந்தார். அவர் வந்த முன்னே நம்மளே போய் சொல்லிவிடணும், சார் வணக்கம், நான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டுருக்கேன், கியூவில் ரொம்ப கூட்டம், அதனால் டிக்கெட் எடுக்க முடியல, டிக்கெட்டோடு எனக்கு ஃபைன் சார்ஜும் சேர்த்து கட்டிடுறேன்னு. அவர் கண்ணீர் விட்டு குனிஞ்சு பார்த்துட்டு, நீ சொல்கிறலாம் வாசந்தாப்பா, வரிசையில் நின்று டிக்கெட் எடுக்க முடியாத நானே டிடிஆர் வரிசையில் வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஒரு சென்னைக்கு ஒருக்க போயிட்டு இருக்கும்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு போனோம். திண்டுக்கல்லில் ஒரு ஆள் ஏறினார். அவர் ஏறினோடனே டிக்கெட்டு வாங்கி பார்த்துட்டு, இந்த டிக்கெட் செல்லாதப்பாடினார். என்ன செல்லாதா? இப்போ ரயில்வேயும் டூப்லைட் டிக்கெட் அடிச்சிட்டீங்களா? அது இல்லை, நீ வாங்கினது லோக்கல் டிக்கெட்டு, இது எக்ஸ்பிரஸ்ஸு, அதனால் இந்த டிக்கெட்டு செல்லாது, அடுத்த ஸ்டேஷன் திருச்சியில் இறங்கிடுன்னாரு. லோக்கல்னால் என்ன, எக்ஸ்பிரஸ்னால் என்னன்னு கேட்டாங்க. லோக்கல்னால் மெதுவாக போகும், எக்ஸ்பிரஸ்னால் வேகமாக போகும்னு. இப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுன்னு சொல்கிறியா, ஒன்று செய்யுங்களேன், வேகமாக போகிறேன் ஸ்லோவாக போக சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் ஜாலியாக போகலாமே. அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. திருச்சி வந்தால் நான் இறக்கிறேன், நீ போப்பா அப்படின்றார். அது மாதிரி சித்தரஞ்சன் தாஸ்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் ஒரு ரயில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஷனில் ஒரு அம்மா ஏறிச்சு. அந்த இதில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, எதுக்க 2 பேர் இருந்தாங்க.
இந்த அம்மா பார்த்துன்னா ஆள்லாம் பார்த்துட்டு கழுத்தில் இருக்க செயின் வாட்சு மோதிரம் எல்லாம் எனக்கு கழட்டி கொடுத்துது. இல்லைன்னா என் சட்டையை கிழிச்சிட்டு கற்பழிக்க வந்தோன்னு நாங்கள் செயினை பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் போலீஸ்ட்டு அப்படின்னாரு. இவர் உடனே சமயோஜம் யோசிச்சு என்ன சொன்னேன் அப்படின்னு காது கேட்காத மாதிரி நடத்தியார். எனக்கு காது கேட்கலன்னாரு. ரெண்டாவது அவருக்கு சொன்னது எனக்கு கேட்கல, எழுதி கொடு அப்படின்னாரு. அந்த அம்மா எழுதி கொடுத்தது. இவர் செயினை பிடிச்சி இழுத்தார். போலீஸ் வந்தது, கொடுத்தாரு, அவளை கூட்டு போயிட்டாங்க. இப்படி சம்பவம் நடக்கும். சிலர் தண்ணி போட்டு போதையில் வந்துங்க அவங்ககிட்ட பாடாப்படுத்துவாங்க. பக்கத்தில் இருக்கிறாங்கிட்ட ஒருத்தர் இப்படி தான் தண்ணி போட்டு ரயிலில் பிரயாணம் பண்ணியிருக்காரு. பாத்ரூம் போனார். அங்கே ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியை பார்த்தோன்னா இவர் மூஞ்சி தெரிஞ்சது. உடனே திரும்பி வந்துட்டார். ரெண்டாவதுக்கு போனார். அப்பவும் திரும்பி வந்துட்டார். பார்த்துட்டு டிடிஆர்ட்ட போய் சொன்னார், சார் பாத்ரூமில் உள்ளே வந்துட்டு வெளியவே வர மாட்டேங்காருன்னார். இவர் போய் பார்த்தாரு. இவர் மூஞ்சி தெரிஞ்சது. இவர் திரும்பி வந்துட்டார். சாரி சார், அது எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள், ஒன்றும் செய்ய முடியாது. இவர் அதை விட போதையாக இருக்காங்க. இப்படியெல்லாம் நகைச்சுவை இருக்குது. குடும்பத்தில் நிறையா நகைச்சுவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு அம்மா கணவன்கிட்ட சொன்னது, எங்கள் பையனுக்கு வயசாகி போய்ட்டு கல்யாணம் முடிக்கணும்னா இருமா நல்லா பொண்ணாக பார்க்கண்டாமா அப்படின்னு. இப்படியெல்லாம் எங்கள் அப்பா வச்சா எனக்கு கல்யாணம் நடந்துருக்குமா அப்படின்னாரு. ஒரு தரட்ட ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தார். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தார். அவர் கத்திக்கிட்டே இருந்தார். என்னப்பா இவ்வளோ நாளாக சொல்லி பார்க்கலையான்னு. நான் பார்த்து கொடுத்தா நீங்கள் என்ன கழிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா. சரி இப்போ கைவசம் ஒரு சாதம் இருக்குது, அதை முடிச்சிடலாமா அப்படின்னாரு. சரி எத்தனை பொருத்தம் இருக்குன்னு. 8 பொருத்தம் இருக்குது அப்படின்னா. சரி 2 பொருத்தம் தானே இல்லை, அதே பேஜ் முடிச்சிருக்கு அப்படின்ட்டார். பேஜ் முடித்து கல்யாணம் மணவடையில் உட்காந்துருக்காங்க. ஐயர் மாப்பிள்ளைகிட்ட வந்துடுற போதே ஒரு பொரியை கொடுத்தாரு. படக்குன்னு வாயில் போட்டான். அழிச்சிட்டு அக்னியில் போட வேண்டிய ஏதோ வாயில் போட்டியன்னாரு. தூண் துப்புனான். அக்னி தெய்வமே அதில் போய் துப்பிட்டே அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிறாருன்னு மாப்பிள்ளை டென்ஷனில் இருந்தார். ஏன்னா மந்தமெல்லாம் முடிச்சு தாலியை எடுத்து கொடுத்து தாலியை கட்ட சொன்னார். மாப்பிள்ளை சொன்னார், அரிசி பொரியை வாயில் போட்டாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, நீயே கட்டு அப்படின்னாரு. ஒன்றுக்கு அப்பா தரட்ட, ஏய் இந்த மாப்பிள்ளை எங்கே போய் பிடிச்சான்னு. நான் 8 பொருத்தம் இருக்குது 2 பொருத்தம் இருக்குல்லன்னு சொன்னேன். என்னன்னு தானாகவும் செய்ய மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த 2 பொருத்தம் இல்லை 8 பொருத்தம் என்னடா இருந்து என்ன பிரயோஜனம் என்ன. இன்னொரு வீட்டில் பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவர் நல்லா அடக்கமான பொண்ணை பாருப்பா, நல்ல பொண்ணாக வருன்னு. அவர் பொண்ணு போட்டாலாம் காட்டினார். மாப்பிள்ளை பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த பொண்ணு கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஒரு 5 லட்ச ரூபா வரதட்சணை தருவாங்க அப்படின்னாரு. ரெண்டாவது போட்டால் காமிச்சு, இது கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஒரு 10 லட்ச ரூபா வரதட்சணை தருவாங்கன்னாரு. அவன் மாப்பிள்ளை கம்முன்னு இருந்தான். என்ன கம்முன்னு இருக்கியான்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் கருப்பாக பாருங்க அப்படின்னாரு. என் கருப்பாக கூட வரதட்சணை கூடுன்னு நினைக்கிறான். இப்படி ஒவ்வொரு பொண்ணாக கழிச்சிட்டே இருந்தார். தரக்கு டென்ஷன் ஆகிட்டார். பொண்ணா இங்கே வாப்பா அப்படின்னு ஒரு பொண்ணை பாப்பன்னு கூப்பிட்டு போனார். ஏன் சுடுகாட்டு கூட்டு போயிட்டார். என்னங்க இங்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டியே வேணும், நீ தானே அடக்கமான பொண்ணு வந்து, அது நேற்று அடக்கமானது, இன்றைக்கி அடக்கமானது என்ன இப்படியெல்லாம் சொன்னேன். எப்படிங்க சரி நாளைக்கு ஒரு பொண்ணை பாருங்கள் எப்படியாச்சும் பேசி முடிச்சோன்னு ஒரு பொண்ணை போய் பார்த்தாங்க. அப்பா எல்லோரும் போனாங்க. போனோன்னா பொண்ணுக்கு அப்பா இருந்தார். உங்கள் பொண்ணை முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னாரு. அவள் அம்மாவை பார்த்தீங்களான்னாரு. பார்த்தா அவங்களுக்கு வயசாகி போச்சுட்டான். இது பொண்ணு அதுன்னு நினச்சி இவங்க சொல்கிறாங்க பதில். ஒரு வழியாக பேசி முடித்து சமைச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணையாக மாப்பிள்ளைக்கு ஒரு 5 லட்சமும் ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்துருங்கன்னாரு. அவர் பொண்ணு வீட்டுக்காரங்க என்னடா இவ்வளோ கேட்குறாங்கன்னு காதை கேட்க மாதிரி இந்த காதில் சொல்லுங்கள், இது கேட்காத அப்படின்னாரு. அவர் மாப்பிள்ளையுடைய கோவந்தோன்னே 10 லட்சமும் ஒரு காரும் வாங்கி கொடுத்துருக்குறேன், இவ்வளோ கேட்குறாங்களான்னு. இந்த காதில் சொன்ன விட இந்த காதில் சொன்னது நல்லா இருக்குது, இது மாதிரியே செஞ்சிடுறேன் அப்படின்னாரு. இது நம்ம வலிவாக இருக்குது. கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து முடிஞ்சது. முதல்வரில் மாப்பிள்ளை கேட்டார் பொண்ணுகிட்ட, என்ன என்னைய பிடிச்சிருக்கா அப்படின்னு. போ பைத்தியம் அப்படின்னார். இவனுக்கு ஆச்சரியமாக போச்சு. நம்ம பைத்தியமாக இருந்து இவனுக்கு எப்படி தெரியும்னு பொண்ணுகிட்ட கேட்டான். அவன் நான் பைத்தியம் உனக்கு எப்படி தெரியும்னாரு. 2 பேரும் ஒரே ஆஸ்பத்திரியில் இருந்தோம். நீ 8ஆம் நம்பரோட வார்டு, நான் 9ஆம் வார்டு, நம்ம குடும்பம் சிரிக்கும் அப்படின்னாரு. மறுநாள் மாமியார், மருமகளே ஒரு டீ போடு அப்படின்னாரு. இது கேபிட்டல் டீயா ஸ்மால் டீயா, இப்படி சொல்கிற பொண்ணை வச்சுட்டு நம்ம எப்படி காலங்கலப்படுறோம் அப்படின்னு. அது மாதிரி
கொஞ்ச நாளாக கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாமல் இருந்தது. 3 வருஷம் ஆச்சு. நான் சொன்னேன், 3 வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு. இல்லை இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அப்போ நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள், இதுக்குன்னு நினச்சிட்டு அது சொல்லுது என்ன. அப்புறம் கொஞ்ச நாள் செஞ்சு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோன்னா பேர் வைக்கிறதுல பிரச்சனை வந்தது. மாப்பிள்ளை சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேர் கோபாலன் பேர் தான் வைக்கணும். மனைவி எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் தான் வைக்கணும் அப்படின்னு. சரி வா ஒரு புதாட்டு போய் கேட்போன்னு சொன்னேன். அவர் சீனிவாச கோபாலகிருஷ்ணன் வைக்கினார். சரி பேர் நல்லா இருக்கே அப்படின்னா. கோபாலன் எங்கள் அப்பா, கிருஷ்ணன் உங்கள் அப்பா. அது யார் சீனிவாசன்? அது எங்கள் அப்பா. குடும்பச்சண்டை வெளியே தெரிஞ்சால் 3வது ஆர்வல் நுழைஞ்சிடுறான். அதான் குடும்பச்சண்டை நடந்தால் சூரியன் உதயத்துக்குன்னு மறைஞ்சிடணும். அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும். இப்படித்தான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து ஒருத்தர் பேசாமல் இருந்தாங்க. எதனாலும் எழுத்து மூலம் காலையில் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் காப்பி ரெடியா, இந்த அம்மா போய் ரெடிட்டு கீழே எழுதிக்கும். இப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நான் 5 மணிக்கு ஒரு பிளேட்டை பிடிக்கணும், இப்படி வெளியூருக்கு பிளேட்டை பிடிக்கிறாரு. ஏன்னா அவர் எழுதிட்டார் 5 மணிக்கு எழுப்பவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டார். காலையில் பார்த்தா அவருக்கு எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. 6 மணி ஆச்சு. எது தக்கா புக்கான்னு குதிக்கிறாரு. 5 மணிக்கு எழுப்ப சொன்னோன்னே ஏன் எழுப்பலை அப்படி வச்சுருந்தாரு. அந்த அம்மா சொன்னது படுக்கறையில் போய் பாருங்கன்னாரு. அங்கே போய் பார்த்தா 5 மணி ஆயிடுச்சு, எந்திரிக்கவும்னு. அதனால் குடும்ப சண்டை வந்தாலும் அதை மறந்து நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்குமா எங்கேயாச்சும் ஒரு விலங்குகள் பூங்கா எங்கேயாச்சும் கூட்டு போங்க அப்படின்னு. சரி பரப்படு என்ன எங்கே? உங்கள் வீட்டுக்கு தான். மாமனாரும் விலங்குகளாம் மாற்றிட்டாங்க. அப்புறம் ஒரு கடற்கரைக்கு போய் பிக்னிக் போனாங்க. அங்கே அவர் வீட்டுக்காரர் குளிச்சுட்டு இருந்தார் கடலில். பையன், ஏம்மா நானும் குளிக்கிறேம்மா. ஏய் நீ எல்லாம் குளிக்கக்கூடாது அப்படின்னு. அப்பா மட்டும் குளிக்கிறாரு. அடே அவருக்கு இன்சூரன்ஸ் பணம் இருக்குது, உனக்கு இன்சூரன்ஸ் பணம் இல்லை. ஏன்னா வீட்டில் பணத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்படி தான் ஒரு வீட்டுக்கு மருமகன் போனார். அவர் அன்டயத்தில் போயிட்டார். நைட் 11 மணிக்கு போனார். அந்த வீட்டில் இருந்த அம்மா மாமியார் என்னடா வந்துட்டாரே, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கடையிலையும் வாங்க முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சுருக்காங்க. ரொம்ப அதை கொஞ்சோண்டு இருந்து வச்சுருக்காங்க. அவர் மருமகன் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் கேட்குறதுக்கு அவருக்கு கூச்சமாக இருக்குது. அதனால் அவர் குறிப்பால் உணர்த்துறதுக்காக அந்த தட்டு அந்த மாமியாருக்கு முன்னாடி அத்தை இந்த தட்டு ரொம்ப நல்லா இருக்க அவன் மூஞ்சிக்கின எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இந்த அம்மா புரிஞ்சுக்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வயின்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி நம்மகிட்ட காட்டுறான்னு போய் நேராக சமையல் கட்டியில் போய் அந்த பொங்கல் வச்ச சட்டியை எடுத்து மருமகன் மூஞ்சிக்கினாரு. சட்டி வாங்கின கடையிலேருந்து தட்டு வாங்கினேன், சட்டி வாங்கின கடையிலேருந்து தட்டு வாங்கினேன் ஏஞ்சி போயிட்டார். ஒரு 60 வயசு பெரியவர் வயசானவர் தன் மனைவியை பேபி டார்லிங் அப்படின்னே எப்பயும் கும்பிடுவார். இதை ஒருத்தர் வீட்டுக்கு வந்தவர் பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ வயசு பிறகு மனைவியை டார்லிங் பேபின்னு கூப்பிட்றீங்களா அப்படின்னாரு. டேய் அவள் பேர் மறந்து வச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சால் பத்திரகாளியாக மாறிடுவா, அதனால தான் இப்படி கூட்டி சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அதுவும் ஒரு இன்பம் தான். டார்லிங் பேபின்னா அவளுக்கு இன்பமாக இருக்கும்ல அப்படின்னு. சில பேர் ஆஃபீஸில் ஒரு கண்டிஷனாக நடத்துவாங்க, அது மாதிரியே வீட்டிலையும் நடத்துவாங்க. ஒரு ரிட்டையர் ஆன ஒருத்தர் வீட்டுக்கு வந்து நான் ரிட்டையர் ஆகி நினைக்கக்கூடாது, இங்கேயும் ஆஃபீஸ் மாதிரி நடத்த போகிறேன், இந்த ஒரு பேப்பரை கொடுத்து எதுனாலும் இதான் எனக்கு ஆஃபீஸ் ரூம்பு, நீ எதுனாலும் தடக்குன்னு வரக்கூடாது, எல்லாம் லெட்டர் மூலம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி இப்படியே ஒரு லெட்டர் மூலம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டு எழுதி கொடுத்தது. அவர் பார்த்துட்டு நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கெல்லாம் இது தேவையற்றது, வீட்டிலே சிடி ரெடி பண்ணப்படும் அப்படின்னு எழுதியிருந்தார். அப்புறம் ஒரு வாரம் சென்று ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டது. சென்ற முறை சென்று வந்த தேதி குறிப்பிடப்படவில்லை என்று இந்த அம்மா பார்த்தது. இதனுடைய இப்படி இருந்துன்னா இவன்கிட்ட வாழ முடியாது அப்படின்னு விடுமுறை விண்ணப்பம்னு போட்டு நான் என் உடல்நிலையினால எங்கள் அம்மா வீட்டுக்கு 1 மாதத்துக்கு போகிறேன், விடுமுறை தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கும் கீழே குறிப்பு எழுதுறாரு அவர். மாற்று ஏற்பாடு செஞ்சுட்டு போகும் அப்படின்னார். ஒரு கோரையில் ஒருத்தர் வந்தார்.
எப்போ முதல் நாள் வந்து போதையில் வந்திருக்காரு. அதை கேட்டார், மறுநாள் கேட்டார் மனைவிட்ட, நேற்று நான் குடிச்சிட்டு வரும்போது நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ செருப்பால் அடித்தது மாதிரி இருந்துனார். ஐய, நான் உண்மையிலே செருப்பால் தான் அடித்தேன், நீங்கள் போதையில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியலை அப்படின்னாரு. ஒரு அம்மா பக்கத்து வீட்டில் அம்மாட்ட சொன்னது, வீட்டுக்காரை பற்றி பெருமையாக சொன்னார். எங்கள் வீட்டுக்காரர் காலையில் 5 மணிக்கே எஞ்சிடுவார், வாசல் தொளிக்கும் போது எஞ்சிடுவாருன்னு. அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார். ஒன்று தண்ணி அடிச்சுட்டு அங்கே தானே விழுந்து கிடக்காரு அப்படின்னு. இப்படி சில சம்பவங்கள் நடக்கும் உண்டு. ஒரு 3 பெண்கள்லாம் ஒரு சாமியாரை பார்க்க போயிருந்தாங்க, ஆசி வாங்க. எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டே இருந்தார். ஒரு பொண்ணு வரும்போது அவருக்கு ஆசி வழங்கும்போது, ஏம்மா உன் புருஷன் உன்னை விட்டு போய் 20 வருஷம் 40 நாள் 3 ஆகுது அப்படின்னாரு. பக்கத்தில் சிஷியனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா மாதம் நாளெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டான். அந்த அம்மா போனா பிறகு சிஷியன் சாமிகிட்ட கேட்டான், எப்படி சாமி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? அவன் வீட்டுக்காரே நான் தாண்டேன், அது கூட தெரியாமல் அவள் போகிறா அப்படின்னா. ஒரு இடத்துல கணவர் தற்கொலை செஞ்சிட்டார். ஏன்னா போய் போலீஸ் விசாரணையில் போயிட்டு, என்னங்க அவங்க கணவர் எப்படி செத்தாருன்னு, விஷம் குடிச்சு செத்தாரு அப்படின்னு. விஷம் குடிச்சு செத்தாரா? மூஞ்சியெல்லாம் காயமாக இருக்குன்னு குடிக்க மாட்டேன்னு சொன்னார். போட்டு அடித்து குடிக்க வச்சுருக்காங்க. இன்னொரு வீட்டில் தற்கொலை செஞ்சிட்டாரு, தற்கொலை கணவர் செஞ்சிட்டாரு. போலீஸ் செஞ்சு விசாரிக்கும் போது ஏதோ ஒரு ஒரு இது கிடச்சிருக்கு, சீட்டு கிடச்சிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு மனைவிட்ட கேட்டாங்க, உங்கள் கணவர் இறந்ததுக்கு போன வருஷம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நடந்த சம்பவம் தான் காரணம்னு எழுதியிருக்காரு, அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்னாரு. அன்னைக்கு தான் எங்கள் கல்யாண நாள். ஒருத்தருக்கு கணவர் மனைவிட்ட சொன்னார், முருகனுக்கு 2 பொண்டாட்டி, கிருஷ்ணனுக்கு 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்படியா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், எனக்கு இன்னும் 4 சான்ஸ் இருக்குது, அதுலேருந்து அது பேசவே விட்டார். அது மாதிரி பயணங்களில் நம்ம நிறையா நகைச்சுவை எதிர்பார்க்கலாம். நான் சென்னைக்கு போனேன்னா, சென்னைக்கு ஒருக்கா போயிருக்கும்போது ரயில் விட்டு இறங்கி போயிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோக்காரன் வந்து ஆட்டோ வேணுமான்னு கேட்டான். ஆட்டோவை என்கிட்ட கொடுத்து சோத்துக்கு என்ன செய்வேன்னு முறைச்சிட்டு போகிறான். அப்புறம் ஒரு டவுன் பஸ்ஸில் போய் ஏறும்போது ஒருத்தருடைய வேட்டியில் மிதிச்சிட்டேன். சாரி அப்படின்னா, இல்லை இது வேட்டி அப்படின்னா. ஏடா நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான் அப்படின்னு உள்ளே போய் டிக்கெட் எடுத்தாச்சு. 10 ரூபா டிக்கெட்டு, 20 ரூபா கொடுத்தேன். 10 ரூபா சில்லறை இல்லைன்னு கண்டக்டர் சொன்னார். பரவாயில்ல பையன் கொடுங்கண்ணா. நம்ம ஏரியாவில் எங்கே பேசுகிறது பையன்னா மெதுவான அர்த்தம். அவனுக்கு அது புரியலை. 10 ரூபாய்க்கு கலெக்ஷன் பையவே கேட்க, இந்தாப்பா நீ டிக்கெட்டே எடுக்க வேண்டான்னு சொல்லி. அப்புறம் ஒருத்தர் டிக்கெட் எடுத்துகிட்டு சில்லறை கொடுக்காம உள்ளே முன்னாடி போயிட்டார். கண்டக்டர் பேலன்ஸ் அப்படின்னாரு. அவர் காலை ஆட்டி நின்று கம்பியை பிடிச்சி நின்று பேலன்ஸ் கிடைக்கணும். அவன் ஒரு பேலன்ஸுக்காரன், அவர் ஒரு பேலன்ஸ் சொல்கிறாரு. இந்த இளமையான பையங்கள்லாம் வாசப்படியில் நின்று தொங்கிக்கிட்டே போவாங்க. கண்டக்டர் சொன்ன, ஏன்பா வாசப்படியிலே தொங்கிட்டு வரங்கப்பா, உள்ளே கடல் மாதிரி இடம் இருக்க, உள்ளே வாங்கப்பா அப்படின்னாரு. இல்லை எங்களுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னாரு. பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்பில் ஒரு அம்மா ஏறிச்சு. பெரிய விளக்குமாறு கட்டு வந்து விளக்குமாறு கட்டை படி பக்கத்தில் போட்டுச்சு. போகிறவங்க வரவங்களாம் இடைஞ்சலாக இருந்தது. அது சின்ன கட்டாக கட்டி அவரும் ஒரே கட்டாக கட்டி போட்டிருக்கு. கண்டக்டர் பார்த்தாரு, என்ன இடைஞ்சலாக இருக்கான்னு அவுத்து கொஞ்சம் நகட்டிவ் பொண்ணு கையில் அவுக்க போனார். அந்த அம்மா விளக்குமாறு அவுக்காத, விளக்குமாறு பிஞ்சு போகணுன்னாரு. இதுக்கு மேலே அவர் தொடுவாரா? அவர் விட்டார். இப்படி பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்பில் ஒரு 7-8 பிள்ளைட்டு ஒரு அம்மா ஏறிச்சு. ஏன்னா அந்த பையங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, இங்கிட்டு போகிறாங்க கண்டக்டர் டிக்கெட் கூட போட முடியாது. அவர் கண்டக்டர், ஏம்மா பிள்ளைகளெல்லாம் இது ஸ்கூல்லேருந்து டூர் போனால் பாதி பிள்ளையில இது வேணாமத்தி கூட்டு போனேன் என்னம்மா அப்படின்னா. இது பூரா என் பிள்ளையா? உங்கள் பிள்ளையா? சரி பாதி பேரை விட்டுட்டு வராண்டி என்ன? பாதி பேரை வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருக்கானே. இவருக்கு ஆச்சரியம் போச்சு, இங்கேயே விட்டுனா வீட்டில் எத்தனை பிள்ளைந்து அப்படின்னு. ஸ்டாப் வந்தோன்னே அவசரமாக இறங்குறான்னு ஒவ்வொரு பிள்ளையும் தூக்கி போட்டு இறங்குது. கண்டக்டர் கேட்டார், ஏம்மா இவ்வளோ அவசரமாக போகிறீங்க, எங்கே போகிறீங்க? இல்லை எங்கள் அம்மாவுக்கு குழந்தை வரத்துக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு. குடும்ப கட்டுப்பாடு அவங்க நினச்சாங்களா என்னென்னு தெரியல. அப்படியே பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது அது சாந்தி தியேட்டர் ஸ்டாப் வந்தது. அங்கே ஒரு 4-5 தேட்டர் இருக்குது பூரா. அவர் சொன்னார், சாந்தி, கமலா, தேவிகலா எல்லாரும் இறங்கு அப்படின்னாரு. ஏன்னா ஒரு கிளவி எழுதிச்சிட்டு கருவாப்பையா, ஏன் பேர் கருப்பாயிடா, ஏன் பேரையும் சொல்கிறா அப்படின்னு. அது பேரை சொல்லி இறங்குன்னு அந்த அம்மா சொல்லுது.
அப்புறம் பஸ்ஸு போனேன், என்னுடைய ஸ்டாப்பு இறங்க தெரியலை. உடனே பக்கத்தில் உள்ள முன்னாடி இருக்கிற சீட்டில் தோள்பட்டையை தெரிஞ்சுட்டு, சார் இது சைதாப்பேட்டையாண்ணா, இல்லை இது தோள்பட்டையாண்ணா. சரி இறங்கி ஒரு வழியாக போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே ஒரு பாஷை பேசுகிறாங்க, நம்ம ஒரு பாஷை பேச வேண்டியிருக்கு. அங்கே போய் ஏம்மா எப்படி கீரை அப்படின்னு, கீரை வாங்கியிருக்கா, எப்படி கீரைன்னு. அந்த அம்மா நல்லா கீரை அப்படின்னாரு. எப்படி கீரைன்னு, நல்லா கீரை, நல்லா பக்கத்தில் சொன்னார். நல்லா கீரைன்னா நல்லா இருக்கான்னு அர்த்தமா. அந்த பாஷை நமக்கு அங்கே தெரியுது. அப்புறம் எப்படி உருளை, நீ எப்படி வரலான்னு உருள், இப்படி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பேசுகிறாங்க. அது மாதிரி அலுவலகத்தில் நடந்த ஜோக்கு நல்லா இருக்கும். ஒருத்தர் பின்னு சொன்னேன் மேனேஜர்கிட்ட, சார் ஆஃபீஸில் சிங்கம் மாதிரி இருக்குல்ல, வீட்டில் எப்படி சார்ண்ணா? அடே வீட்லேயும் சிங்கம் தான்டா, என்ன சிங்கத்து மேலே பத்திரகாளி இருப்பா, அவ்வளோதான் இருந்தார். ஒருத்தன் சார் பீன் மயக்கமாக இருக்கான், தண்ணி அடிக்க சொல்லுங்கண்ணா. தண்ணி அடிச்சுட்டு தான் மயக்கமாக இருக்கான்னு. ஆஃபீஸில் வேலை இருக்கிறது மேனேஜர் முன்னாடி மரம் மாதிரி நின்று தப்பாக போச்சு, ஏன் உள்ளே கூட்டு போய் அருன்னு அறுத்துட்டாரு அப்படின்னு. பக்கத்தில் சொன்னார், என்ன உனக்கு வேலை போச்சாம்ல? ஆமாடா, மணி என்ன கேட்டேன், மணி என்ன கேட்டதுக்கு வேலை விட்டு நிற்கிறாங்க. மணி என்னன்னு கேட்டதுக்காக வேலை விட்டு நிற்கிறாங்க. ஆமாம், மேனேஜர் வரும்போது மணி என்னன்னு கேட்டேன், இன்னும் வேலை வச்சுட்டு நிற்கிறாங்க அப்படின்னாரு. இது மாதிரி பள்ளிக்கூட ஸ்கூலில் நடக்கிறது அது வாத்தியார் பிள்ளைகளை கேட்குறோம், பிள்ளைய வாத்தியார்ட்ட கேட்குறோம். இப்போ பிள்ளைய தான் வாத்தியார்ட்ட கேள்வி கேட்குறாங்க, வாத்தியாருக்கே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. ஒரு ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்துனாங்க. தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இவங்க பசங்க ஆக்ராவில் இருக்குது அப்படின்னா, இல்லை ஜெய்ப்பூரில் தான் இருக்குது அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் உள்ள பையன் சொன்னால் அவனும் ஆக்ராவில் தான் இருக்குது அப்படின்னா. எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை ஜெய்ப்பூரில் தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோன்னா வீட்டில் போய் பெற்றோர்கிட்ட சொன்னாங்க, இப்படி டீச்சர் கேள்வி கேட்டாங்க, நாங்கள் இப்படி சொன்னோம், அது ஜெய்ப்பூரில் தான் இருக்குங்க. அப்படியா சொன்னாங்க, நாளைக்கு போய் பிரின்ஸிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து என்னங்க பாடம் நடத்துறீங்க, தாஜ்மஹால் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஜெய்ப்பூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமையா, பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டோம், யாராச்சும் வந்தீங்களா? இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்கள, பசங்க 4 மாதம் ஃபீஸ் கட்டலை, எல்லோரும் கட்டிட்டு போங்க, கட்டுற வரைக்கும் தாஜ்மஹாலில் ஜெய்ப்பூரில் தான் இருக்கும் அப்படின்னாங்க. வாத்தியார் பாடம் நடத்தும் போது சொன்னார், மாணவர்களே நீங்கள் தினம் 6 மணி நேரம் தூங்கினா போகும், எங்கள் கிளாஸ்லையா வீட்லையா அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் நல்லா படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் ஒழுங்காக பாடம் நடத்தணும். என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு. சரி, நீங்கள் நேற்று பாடத்தை எது வரைக்கும் நடத்தணும்? மணி அடிக்கிற வரைக்கும் நடத்தணும். சரி, 6ல் 7 போகுமா? 6ல் வெள்ளம் தாஞ்சா போகும். இப்படி திண்டுக்கு முட்டக்கா வேலை சொல்கிறாங்க. நாளைக்கு எல்லாம் உங்கள் அப்பாவை கூட்டுவாங்கடா என்ன. ஒரு பையனை கூட்டு அவங்க அப்பாவை கூட்டுவாங்க. அவன் பதில் சொன்னவன் கூப்பிட்டு கேட்டார். அவன் மறுநாள் கூப்பிடாமல் வந்துட்டான். ஏன்னா நேற்று உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னால, ஏன்டா வரல? இல்லை, அவர் நேற்று ஆஃபீஸுக்கு லேட்டாக போனாராம், மேனேஜர் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சுன்னா அவங்க போயிருக்காரு அப்படின்னா. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குது. ஏன்னா ஒரு நாள் ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் வந்தது. இது ஈஓ வர்ற மாதிரி ஒரு மறுநாள் வர்றதா இருந்தது. ஒரு ஸ்கூலில் வகுப்பில் எல்லோரும் நல்ல பையங்களாக படிச்சிருக்க மாட்டாங்க, மக்கு பையங்களும் இருப்பாங்க. ஒரு பையன் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவான். அவனை 10 ரூபா கொடுத்து நாளைக்கு நீ வர வேண்டாம், உங்கள் அப்பாவோட மாடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லிட்டார். வந்தால் ஈவோ கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியாதுன்னு தான் சொல்லுவான் அப்படின்னாக்கா சொல்லிட்டார். மறுநாள் வந்துட்டான். இவருக்கு பக்குன்னு இருக்குது வாத்தியாருக்கு. நேற்று உன்னை வரைச்ச வேண்டான்னு சொன்னில்ல, ஏன்டா வந்தான்னு. இல்லை, எங்கள் அப்பா 20 ரூபா கொடுத்து மாடு மேய்க்கலாம் லாய்க்கு இல்லை, நீ பள்ளிக்கூடத்துக்கே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்துட்டேன். இது என்னடா இருந்தேன். சரி உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் இவோ வந்துட்டார். வந்து சரி கொஞ்சம் பசங்கள்லாம் கொஞ்சம் கேள்வி கேளுங்கன்னாரு. அவர் வாத்தியார் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். இந்த பையனை விட்டுட்டாரு. இவன் கையை தூக்குறான். இவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்காரு. இவனுக்கு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவான். அதனால் கேள்வி கேட்கலை. அவர் வந்தவர், அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், அவன்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்கன்னாரு. என்ன இவருக்கு விருத்து அடிக்குது. என்ன சரி, அதுக்கு அவனுக்கு தக்கன ஒரு கேள்வி விட்டார். தெரியும் என்பதற்கு எதிர்பார்த்தா என்னடாண்ணா? தெரியாது சார்ண்ணா, உட்கார்றா அப்படின்னாரு. இன்னொரு கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி கேட்டு தப்பிச்சா இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆண்டைக்கு பகலில் கண் தெரியுமா? தெரியாது சார், உட்கார்றா அப்படின்னு. இப்படி சமாளிக்க வாத்தியாக இருக்குது. கிராமத்து பள்ளியெல்லாம் ஒரு ஆசிரியர் பள்ளி இருக்கும். அங்கே ஒரு வாத்தியார் தான் இருப்பாங்க, அவங்க ஹெட் மாஸ்டர் எல்லாமே இருப்பாங்க. அங்கே யாரும் இன்ஸ்பெக்ஷன்லாம் போக மாட்டாங்க, பெரும்பாலும் போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு மதியம் சாப்பிட்டோன்னு லேசாக தூக்கம் வந்தது.
சட்டையை கழுத்து போட்டு தூங்கிட்டு பையன்ட்டு சொன்னார், டே நீ வாய்ப்பாடு நடத்திக்கிட்டே இரு, யாரும் வந்தானா இனி எழுப்பி விட்ரு அப்படின்னாரு. சரின்னு பையன் வாய்ப்பாடு நடத்திக்கிட்டே இருக்கான். அங்கே வெளி கிரவுண்டில் எஸ்மாஸ்டர் அப்படி விசிட்டுக்கு அப்படி ஒரு ஓப்பா விசிட்டு பார்க்கும்போது வகுப்பு வந்தார். படக்குன்னு இவர் நுழையிறாரு, பையன் தொட்டுன்னு இவர் படக்குன்னு எழுந்தார். 2 பேருக்கும் ஒரே டயத்தில். உடனே இவர் வாத்தியார் சமாளித்தார், இதுதான் முதுகெலும்பு, இதுதான் விழா எலும்புன்னு சொன்னார். ஹெட்மாஸ்டருக்கு அசந்து போயிட்டாரு. சே, ப்ராக்டிக்கலாக நடத்துகிறாருன்னு அவருக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டு போனார். இப்படி இருக்குது. அது மாதிரி நான் ஆஸ்பத்திரி பேஷண்ட்டு நர்ஸு இவங்ககிட்ட நல்லா நகைச்சுவையில் இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸு சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட, டாக்டர் என்ன ஆப்ரேஷன் டேத்தில் புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்கண்ணே? இல்லைம்மா, நீங்கள் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும், எங்கே இருக்குதுன்னு மறந்து வச்சு அதுக்கு தான் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னார். ஒருத்தன் ஆப்ரேஷன் இருந்து ஓடி வந்தார். மனைவி பார்த்துட்டு கேட்டாங்க, ஏங்க ஆப்ரேஷன் எடுத்து ஓடியாந்துட்டீங்கண்ணா? இல்லை நர்ஸு, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், ஒன்றும் பயப்படாதீங்க, ஆண்டவன் அவளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தானே சொல்லியிருக்காங்க அண்ணா. அது என்கிட்ட சொல்லலை, டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க அண்ணா. ஆஸ்பத்திரி பேஷண்ட்டை ஒரு டாக்டர் செக் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை குடிச்சிட்டு தேவைப்பட்டால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வரும். எப்போ டாக்டர்? எனக்கு காசு தேவைப்படும் போது தான். நர்ஸை கூட்டிட்டு, நர்ஸ் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டை கண்ணை செக் பண்ணிங்களா? செக் பண்ணேன் டாக்டர். ஆஸ்பத்திரி பிள்ளை காட்டினா தெரியலைங்கிறாரு. சம்மந்தா போட்டால் காட்டினா நல்லா தெரியுங்கிறாரு. ஒரு அம்மா மாமியாரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவர் டாக்டர் என் மாமியாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சீரியஸாக ஒன்றும் இல்லை, ஆனால் சீரியல் மாதிரி இருக்குன்னு. என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு? இழுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னாரு. இன்னொரு அம்மா ஒரு ஆபத்தான நிலைமையில் மாமியாரை கொண்டாந்தாங்க. அவர் முதல் இதெல்லாம் சிகிச்சை பண்ணிவிட்டு ஓரளவு கொஞ்சம் சரி பண்ணிட்டு அந்த அம்மாட்ட வந்து, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சின்ன கொண்டு அவங்க மாமியாரை காப்பாற்றிருக்க முடியாது, பாலாக போன ஆட்டாக்காரனை சொன்னேன், மெதுவாக போன கேட்குறானா அப்படின்னாரு. ஒருத்தர் நண்பர்கிட்ட சொன்னார், மாதம் டாக்டர் செலவே 5000 ஆகுது அப்படின்னாரு. என்ன டாக்டர் செலவு நீ ஏன் பார்க்குற, அவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னாரு. அவன் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்கிறான். இன்னொரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போய் சொன்னார், டாக்டர் வர ஞாபக மறதி ரொம்ப இருக்குது அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறீங்க? என்ன ஒரு நல்ல டாக்டராக பார்க்கணும்னு நினச்சேன், மறந்து உங்கள்கிட்டயே வந்துட்டேன் அப்படின்னாரு. ஒரு பேஷண்ட்டு அட்மிட் ஆனாங்க. நர்ஸிட்ட, ஏமா அந்த பேஷண்ட் பேர் என்னம்மா? வாழ வந்தான். இங்கே எதுக்குமா வந்தான்? இங்கே வந்தால் தான் போய் சேர்ந்துருவான்ல அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து, டாக்டர் வேகமாக ஓடனா மூச்சு வாங்குது டாக்டர். எதுக்கு வேகமாக ஓடுறிய? மெதுவாக போக வேண்டியன அப்படின்னாரு. அதே எப்படி டாக்டர்? பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வேகமாக மெதுவாக போனால் பிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னாரு. ஒரு பல் டாக்டரை போனார் ஒருத்தர். சார்ட்ட நீங்கள் ஒரு பல் டாக்டரான்னாரு. இல்லைங்க 32 பல்லுக்கு நான் தான் டாக்டரு அப்படின்னாரு. நீங்கள் பல் எடுப்பீங்களான்னாரு. ஓ எடுப்பேனேன்னு. எவ்வளோண்ணா? ஒரு பல்லுக்கு 200 ரூபா. இந்தாங்க இந்த கவரில் ஒரு 5 பல்லு இருக்குது, எடுத்துகிட்டு ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னாரு. இப்போ இப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒருத்தன் இப்படி தான் படிச்சுட்டு சும்மையே இருந்தான், வேலை வெட்டியெல்லாம் சும்மா இருந்தான். என்னடா செய்கிறதுன்னு பார்த்தான். சரி ஒரு கிளினிக் ஆரம்பித்து சம்பாதிக்கலாம்னு ஒரு போலி கிளினிக் ஆரம்பித்தான். அதில் வெளியே ஒரு போர்டு வச்சுருந்தான், இங்கே அனைத்து வியாதிகளும் 500 ரூபாயில் குணப்படுத்தினா 1000 ரூபா திருப்பி தரப்படும்னு ஓடுதான். அதில் போட பார்த்துட்டு இந்த படிச்சுட்டு வேலையில் இன்னொருத்தன், சரி இது நல்ல இதாக இருக்க, தினம் விட்டு 1000 ரூபா பறிச்சலான்னு போனான். டாக்டர் நாக்கில் சுவையே இல்லை அப்படின்னா. அவன் நினச்சான் இல்லாத வியாதி சொன்னால் இவர் எப்படி குணப்படுத்துவார், 1000 ரூபா வாங்கலான்னு நினச்சி போயிருக்கான். எனக்கு நாக்கில் சுவையே இல்லை அப்படின்னா. அவர் நர்ஸ் அந்த 5ஆம் நம்பர் பாட்டிலேருந்து ஒரு 3 சொட்டு நாக்கில் விடுங்கன்னாரு. 3 சொட்டு நாக்கில் விட்டான். ஐயோ இது பெட்ரோலில் ஊற்றிருக்காங்க. என்ன சுவை நரம்பு நல்லா இருக்கு, எடு 500 ரூபாய்ன்னு. போச்சா 500 ரூபா போச்சா அப்படின்ட்டு மறுநாள் போயிருக்காரு. மறுநாள் போகும்போது டாக்டர் ஞாபகம் மறதியாக இருக்குது, வர ஞாபகம் மறதி ரொம்ப இருக்குன்னாரு. நர்ஸ் அந்த 5ஆம் நம்பர் பாட்டு வந்து ஒரு 3 சொட்டு விடுங்க நாக்கில் விடுங்கன்னாரு. ஐயோ அது பெட்ரோலில் ஞாபகம் மெமரி பிளஸ் நல்லா இருக்குது, எடு 500 ரூபாய். ஐயோ 1000 ரூபா போச்சேன்னு. சரி நாளைக்கு எப்படியாச்சும் வாங்கிக்கிறோன்னு மறுநாள் போனார். போய் டாக்டர் எனக்கு கண்ணு தெரியலான்னு. அவர் சாரி இதுக்கு எனக்கு வைத்தியம் பண்ணிவிடாய், இந்தாங்க 1000 ரூபான்னு ஒரு 100 ரூபா நோட்டாக கொடுத்தாரு. அவர் எண்ணி பார்த்துட்டு, என்ன டாக்டர் 1000 ரூபான்னு சொன்னீங்க, 700 ரூபா தான் இருக்குன்னு. கண்ணு நண்பாது, எடு 1500 ரூபா எடு அப்படின்னாரு. என்றதில்லை கண்ணு தெரியுதுல்ல.
3 வட்டமும் தோற்றிட்டு ஏமாந்துட்டு தான் வந்தார். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என் மகனுக்கு ஒரு மாதமாக பேச்சு வரலன்னாரு. சரி, 1 மாதத்துக்கு முந்தி ஏதாவது சம்பவம் நடந்ததான்னு. 1 மாதத்துக்கு முந்தி கல்யாணம் நடந்தது. கல்யாணம் தான் சம்பவமாக இருக்குது, அதுலேருந்து பேசலை அவனு. ஒருத்தருக்கு வாய் பேச முடியாத பொண்ணை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. வாய் பேச முடியலை, உங்களுக்கு கல்யாணம் முடிச்ச அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டார். மற்ற பெண்கள்லாம் அழகழகாக பேசுகிறாங்களே, நம்ம மனைவி அதிகமாக நல்லா பேசலையா அப்படின்ட்டு ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் பார்த்துட்டு அவர் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. மறுநாள் சாயந்தரம் ஆஃபீஸை விட்டு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர், என் மனைவி எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னு. எப்படி பேசுகிறாங்க, 8ஆம் நம்பர் ரூமில் போய் பாருன்னாரு. நான் ஆசையாக போய் 8ஆம் நம்பர் கதவை திறந்தா இல்லை, திறந்து உள்ளே போனேன்னு, உன்னையை கட்டிட்டு என்ன பாடுபட்டுறேன், ஒரு நகை உண்டா, ஒரு நட்டு உண்டா, பார்க்கு உண்டா, பீச்சு உண்டா, பொழிஞ்சு தள்ளுறாங்க. இவன் டென்ஷன் ஆகிட்டான். கதவை சாத்திட்டு நேராக டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர், 10 வட்டிக்குனாலும் கடை வாங்கி தர்றேன், எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, அவள் வாயை அடைச்சிருங்க என்ன. அவர் ஏப்பா நினச்சா அடைக்கிறதுக்கும் நினச்சா திறந்துக்கணும், கார்பரேஷன் குழாயா கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்தப்பா அப்படின்ட்டார். ஒருத்தர் இப்போ டாக்டர்கிட்ட போய், டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டார். ஒரு 5 லட்ச ரூபா ஆகும். சரி, நாங்களே பிளாஸ்டிக்கை கொடுத்தா எவ்வளோ ஆகும் அப்படின்னு. பிளாஸ்டிக்கை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. ஒரு அம்மா பிளாஸ்டிக்கு ஓட்டை குடத்தை போய் டாக்டர்கிட்ட போய் காட்டுது. டாக்டர் குடம் ஓட்டையாயிடுச்சு. இதேம்மா ஏன்ட்ட வந்து காட்டுறீங்க, நீங்கள் தான் பிளாஸ்டிக் சர்ச்சரில் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறோம் அப்படி. இது மாதிரி நம்ம குடும்பத்தில் வெளியில் நிறைய நகைச்சுவை இருக்குது. அதாவது நம்ம குறைகளாக பார்க்காம நிறைவாக பார்த்தா இல்லறமும் நல்லறமாக இருக்கும். ஊசியின் காதுக்குள்ளே நுழையும் நூல் எத்தனையோ ஆடைகளின் கிளிசல்களை தைக்க உதவும். அது மாதிரி நகைச்சுவை என்ற நூல் நம்ம காது வழியாக போகும்போது இதயத்தின் கிளிசலை தைக்க உதவும். புன்னகையை உங்கள் முகவரியாக ஆக்குங்கள். உலகம் முழுதும் இந்த நட்பு கடிதம் வரும். நன்றி, வணக்கம். சுப்பிரமணியன் செட்டியார், சரண்யா சுப்பிரமணியன், ஆஸ்திரேலியா. ஸோ இவர்களின் சார்பாக திருமுகம் மற்றும் வளர்மதியாட்சி அவர்களுக்கு நமது செயலாளர் சோமசுந்தரம் மற்றும் மெய்யம்மை சோமசுந்தரம் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே எல்லாரும் வாங்க, நகைச்சுவையாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சிரித்து மகிழலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். எல்லாருமே அங்கே மேடை ஏறி பேசலாம். அது ஒரு பயிற்சி கலந்தேன். அதனால் எல்லாருமே வாங்க, ஆண்டு விழாக்காங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. முறையில் செயல்படுதுங்கிற பற்றி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம். நம்ம முதியோர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறேன் பாத்ரூம் போகிறதுக்குன்னு ஒரு கோரிக்கை வச்சேன். அதை உடனே தலைவர் நிர்வாகம் சேர்ந்து நல்ல ஒரு வெசல் லெட்டின் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. எத்தனை தான் பண்ணாலும் இது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருமே அப்படின்னு அதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நகைச்சுவையை எப்பொழுதும் கையாள வேண்டிய. ஏன்னா நம்மெல்லாம் இப்போ வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் நீங்கள் அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம அவங்களுக்கு நல்லா பண்ணலாம். நல்லதில்லை. இந்த சீரியலை பார்த்து 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 எத்தனையோ குடும்பிற்க மாத்திரை எதற்கு? கவலை மறக்க சிரிப்பு, வலியை மறக்க சிரிப்பு, நோய் தீர்க்க மாத்திரை எதற்கு? 6 அறிவு மனிதருக்கு ஆண்டவன் அருளிய அன்பளிப்பு சிரிப்பு. நமக்கு மட்டும்தான். மன்றத்தில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணி, உங்கள் நகைச்சுவை மன்றத்துலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க, யாராவது ஒரு ஆளை நம்ம மன்றத்தில் கூட்டிகிட்டு வந்து பேசலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம நகரத்தார் தான் இவ்வளவு நாள் பேசிகிட்டே இருக்காங்க, வேறு யாரும் பேசின மாதிரி தெரியலேன்னு அப்படின்னு. இல்லை, அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நகரத்தார் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நல்ல பல நிகழ்வுகளையும் ஆன்மீக நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதந்தோறும் இந்த முதியோருக்காக நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம மதுரை நகரத்தார் சங்கத்தில் நாங்கள் நிர்வாகிகள் பொறுப்பேற்ற உடனே என்ன முடிவு பண்ணோன்னா, பொதுவாகவே நம்ம சங்கங்களில் வந்து ஆன்மீகத்துக்கு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
அடுத்தது நகரத்தார் வந்து ஃபார்வேர்டாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்களோ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம நகரத்தார் சங்கத்திலேருந்து பென்ஷன் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். முதியோருக்கு மாதம் மாதம் எதவா உள்ளவங்களுக்கு 65 வயதிற்கு மேலே உள்ளவங்களுக்கு மாதம் மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு போன அக்டோபர் 30 நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டோன்னா நவம்பர்லேருந்து மாதம் மாதம் கிரெடிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது யார் யாருக்கு தேவையோ, இன்னும் வேறு யாருக்கும் தேவை இருந்தாலும் இங்கே அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளை பண்ணால் மாதம் மாதம் பென்ஷன் ஸ்கீம் வரும். அதுபோக ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை முதியோர் நலன் காக்கும் விழாங்கிறது நம்ம ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். அதாவது சீஃப் கெஸ்ட் வந்து 1 ஹவர் வந்து பேசுகிறாங்க. அதுபோக வீட்டிலே இருந்தால் போர் அடிக்கும், இங்கே வந்தோம் எல்லாரையும் பார்த்தோம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 2 to 5 ஃப்ரீயாக இங்கே இருக்கலாம், இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். இதில் நிறைய கேம்ஸ் எல்லாம் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பண்ணோம். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி கேம்ஸு அது இதெல்லாம் பண்ணோம். எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தால் அது தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அதாவது இந்த முதியோருக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்கணுங்கிறது தான் இது மெயினே ஒழிய நம்ம இனிமேல் அட்வைஸ் பண்ண வேண்டியதோ யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே தனித்திறமை உள்ளவங்க. அவங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு உள்ள அனுபவம் வந்து வேறு யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் தனித்திறமையோடு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா 25 வயசில் மகிழ்ச்சியாக 65 வயசில் மகிழ்ச்சியானா என்னையை பொறுத்த மட்டும் 65 வயசில் தான் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க முடியும். 25 வயசில் இன்றைக்கி இருக்கிறவங்களை கேளுங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் எப்படி வந்தது? நம்ம படிக்கிற காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. நம்ம 25 வயசில் நினச்சி பாருங்கள், நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்ததா? இன்றைக்கி எல்கேஜி போகிற குழந்தையிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்ட்ரெஸ் தான். அவங்க எப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ஜென்ரேஷன் கேப்புங்கிறது ஒன்று. சொசைட்டி மாறி இருக்குது. சொசைட்டி மாறினதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி குழந்தைகள் வந்து நகரத்தார் பண்பாடை ஏன் தெரிஞ்சிக்கலை, நம்ம ஏட்டுக்கல்வின்னு இங்கே வச்சுருக்கிறோம். மதுரை நகரத்தார் சங்கத்திலேருந்து மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஏட்டுக்கல்வின்னு நகரத்தார் குழந்தைகளுக்கு நகரத்தார் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அண்ணன் கூட சொன்னாங்க, திருமணத்தை பற்றி சொன்னாங்க. அது பெரிய சப்ஜெக்டு. இன்றைக்கி வந்து அண்ணன் சொன்னது எல்லாமே ஏற்புடைய கருத்து. அதாவது திருமணம் தாமதமாகுது, சில பேர் திருமணம் நடத்த முடியலை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகுது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்குது, புள்ளிகள் பெருகலை, ஜாதகம் பார்க்குறோம். முன்னாடி நம்ம ஜாதகம் பார்க்காம பண்ணும்போது சீக்கிரம் கல்யாணம் பண்ணோம். இப்போ ஜாதக பொருத்தத்தினாலேயும் பல தடங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய செய்யலாம். சங்கங்கள் வந்து அதை முன்னிறுத்தி அண்ணன் சொன்ன யோசனையை எடுத்து நம்ம கண்டிப்பாக மதுரை நகரத்தார் சங்கத்திலேருந்து இதற்கான முயற்சிகள் செய்வோம்னு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே திருமணத்திற்காக நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமைங்க முதல் மாடியில் வந்து 10 to 1 திருமண தகவல் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் டேட்டா பேஸ் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு 600 பதிவு தான் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பதிவுகளும் மாப்பிள்ளை பொண்ணு பதிவுகள்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், எல்லாருக்கும் பயன்படும். நிறைய பதிவுகள் வர வர தான் நிறைய கல்யாணங்கள் பேசி முடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மதுரை நகரத்தார் சங்கத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் நகரத்தாரும் ஆன்மீகமும் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எங்கள் நிர்வாகம் வந்தவொன்னே தான் நிறைய யோசனை பண்ணோம். நம்ம நகரத்தாருக்கு என்ன பண்ணலாம். இப்போ முதியோருக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம், முதியோர் நலன் காக்கும் விழான்னு பண்ணுறோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, படிப்புக்கு பார்த்திங்கன்னா தியாகராஜா காலேஜில் 2 BE சீட்டு 2 BCom சீட்டு. வேலைவாய்ப்பை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சிங்கப்பூருக்கு 2 பேர் அனுப்பிச்சோம், துபாய்க்கு அனுப்புகிறோம். அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு லோன் மேலே நடத்தணும். அது மாதிரி சங்கம் வந்து எந்த ஒரு நீங்கள் யோசனைகள் சொன்னாலும் இந்த நிர்வாகம் அதை எடுத்து நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அண்ணன் சொன்னது மாதிரி அதே மாதிரி இங்கே நமக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ரூம்ஸ் எல்லாமே வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம். இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து காமன் டாய்லெட் பாத்ரூமை யூஸ் பண்ண முடியலை. நம்ம காலங்களில் நம்ம அனுசரித்து இருந்தோம். இப்போ பழனிக்கு போனோம், சத்திரத்தில் படுத்திருந்தோம், அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி 20 ரூபா மாமை கொடுத்து இங்கே தங்குறது ஆள் குறைச்சி தான். இப்போ 20 ரூபா மாமை கொடுத்தா ஹாலில் தங்கலாம். ஆனால் அதை வர்றவங்க விரும்புகிறதில்ல. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வசதி வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஏசி ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப வசதியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். அது நல்லா புக் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லுங்கள்.
அது நகரத்தாருக்காக இந்த மாதிரி எந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் நம்ம நிர்வாகம் முன்னெடுத்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எங்களை தொடர்ந்து அண்ணன் சொன்ன மாதிரி வர்ற நிர்வாகமும் அதை தொடர்ந்து நடத்துவாங்க. அதாவது எந்த ஒரு திட்டமுமே ஸ்பான்சர் இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எல்லா மாதமுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லா மாதத்துக்குமே முதியோர் நலன் காக்கும் விழாவுக்கு ஸ்பான்சர் வந்தாச்சு. அதனால் சங்கத்திலேருந்து ₹1 கூட நம்ம எடுத்து செலவு பண்ணாதனால இந்த திட்டங்கள் வந்து தொடர்ந்து நடைபெறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க, அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து சில மாதிரி இப்போ பென்ஷன் ஸ்கீமாக இருந்தாலும் அதுக்கு ஸ்பான்சர் மூலம் தான் பண்ணுறோம். இந்த நலன் காக்கும் விழாவாக இருக்கட்டும், ஆவணி கார்த்திகை வழிபாடு, பௌர்ணமி கிரிவலம், பக்தி நெறி மன்றம், எந்தெந்த இது சங்கத்திலேருந்து பண்ணாலுமே எல்லாமே மேக்ஸிமம் ஸ்பான்சர் மூலம் பண்ணுறதுனால இது தொடர்ந்து நடைபெறும். சங்கடகர சதுர்த்தி, எஸ், அது மாதிரி எல்லா விழாக்கள்லையும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஆட்சி சொன்னது மாதிரி நம்ம வந்து எல்லாரையும் பார்த்தாலே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க சொன்ன மாதிரி டிவி பார்க்கணும், இல்லைன்னா வாட்ஸ்அப் பார்க்கணும். இப்போ வாட்ஸ்அப்பில் நான் கூட நிறைய பதிவு போடுறேன், எவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் அதை என்னாலே ஃபாலோ பண்ண முடியல. நான் ஒரு 10 வருஷமாக அதெல்லாம் எழுதி வச்சுருந்ததை தொடர்ந்து அதை எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டே வர்றேன். நான் ரொம்ப பேசுகிறதில்ல. இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது, கொஞ்சம் நேரம் இருந்தது. சரி, எல்லாருக்கும் இப்போ சாப்பிட போனாலும் பசிக்காது, நம்ம ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு. அதனால்